நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேடி வந்த இயேசு ஊழியத்தினும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் உங்களை மீண்டுமாக இந்த மாலை வேளையில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட எத்தனையோ ஒளிகளை நாம் பார்க்கிறோம். அவைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு பிரகாசம் கிடைப்பதில்லை. நிறைய முகங்களை பார்க்கிறோம். அவைகளை பார்க்கும் பொழுது, ஒரு சில முகங்களை பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் மாத்திரம்தான். நமக்கு ரொம்ப பிடித்தவர்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழும். ஆனால் அது ஒரு சில மணி நேரங்கள் மாத்திரம்தான், இல்லை ஒரு நாள் மாத்திரம்தான். பூரணமான ஒரு பிரகாசம், பூரணமான ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமானால் நாம் தேட வேண்டிய ஒரு முகம் உண்டு. நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு முகம் உண்டு. நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. அதை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 34 அதிகாரம் 5 வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் யாரை நோக்கி பார்க்க வேண்டுமானால் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பிரச்சனை என்று ஒன்று வரும் பொழுது நாம் யாரை பார்க்கிறோம்? நிறைய பேருக்கு யாரை பார்ப்பாங்கன்னா, உலகத்தின் தலைவர்கள், உலகத்தில் உள்ள பெரியவர்கள், உலகத்தில் உள்ள நல்ல பண வசதி படைத்தவர்கள், அழகு நிறைந்தவர்கள், படித்தவர்கள், இவர்களை பார்த்து ஏதாவது ஆலோசனை கேட்டு இவர்களை நோக்கி பார்த்து நாம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காண்போம் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காகவே வாழ்கிறவர்கள், தேவனையே தஞ்சம் என்று அடைந்திருக்கிறவர்கள் யாரை பார்ப்பார்கள் தெரியுமா? கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் இருளடைந்து போவதில்லை. அவர்கள் முகங்கள் கருகி போவதில்லை. அவர்கள் முகங்கள் இருளடைவதும் இல்லை. அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும். ஏனென்று சொன்னால் தேவன் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். ஒரு ஒளியை நாம் பார்க்கும் பொழுது, அநேக வெளிச்சம் கொடுக்கிற நிறைய லைட்டுகள் எரியும் பொழுது நம்முடைய முகத்தை நாம் பார்ப்போமானால் பளிச்சென்று தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன வெளிச்சத்திற்கே இவ்வளோ பெரிய பிரகாசம் நமக்கு உண்டாகுமானால், நம்மை படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், இந்த உலகத்துக்கே வெளிச்சமானவர், சூரியனைப் போல பல மடங்கு பிரகாசம் நிறைந்த நம்முடைய தேவனுடைய முகத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவரை நோக்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசிப்பது அதிக நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லையாம்? வெட்கப்பட்டு போகவில்லை, வெட்கம் படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யார் முகத்தை நோக்கி பார்த்தாலும் ஒரு நாளில் நாம் வெட்கப்பட்டு போவோம். ஆனால் கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்ததான காரியத்தை நாம் பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். யோவான் 2 அதிகாரம் 1 வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். ஆமென், ஹல்லேலூயா. திராட்சை ரசம் குறைபட்ட போது, எங்கே இந்த திராட்சை ரசம் குறைபட்டது என்று சொன்னால், கல்யாண வீட்டில், கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்தில் பந்தியில் திராட்சை ரசம் குறைபட்டது. அப்பொழுது அந்த கல்யாணத்திற்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் மற்றவர்களும் வந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. யூதர்கள் திருமணத்தில் இது முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படி திருமணத்தில் பாயாசம் இல்லை என்று சொன்னால் ஒரு குறை வருமோ, அதே போல் யூதர்கள் திருமணத்தில் பாரம்பரியமாக இந்த திராட்சை ரசம் பரிமாறுவார்கள். இந்த திராட்சை ரசம் இங்கே குறைபட்டு விட்டது. குறைவுபட்டவுடன் அவர்கள் வேறு எங்கேயும் நோக்கவில்லை, மரியாள் இயேசுவை நோக்கி பார்த்தாள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு வரும் பொழுது இந்த காரியத்தில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்று சொன்னால், நாம் குறைவு வரும் பொழுது யாரை பார்க்கிறோம்? நம் குறை வரும் பொழுது ஒருவேளை
நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதி வருகிறது, அது தீரா வியாதி என்றால் நம்ம யாரை பார்ப்போம்? ஒருவேளை தீரும் வியாதி என்றால் டாக்டரை பார்ப்போம். டாக்டரால் முடியாது என்று சொன்னால் ஒருவேளை ஒரு சிலர் அப்படியே அந்த வியாதியின் மத்தியில் துவண்டு போய்விடுவார்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரம்தான் இருப்பார்கள். ஆனால் அந்த தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் வந்த அந்த வியாதியின் குறைவு நிச்சயமாகவே மாறிப்போவதை நான் காண்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சிலருக்கு பொருளாதாரத்தில் குறைவு வரும் பொழுது அடுத்து என்ன செய்வது, யார் கடன் கொடுப்பார்கள் என்று சொல்லி கடன் கொடுக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறோம். சிலருக்கு படிப்பிலே குறைவு வரும் பொழுது யார் நன்றாய் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் என்று சொல்லி ஆசிரியர்களை நோக்கி பார்க்கிறோம். சிலருக்கு வேலை வாய்ப்புகள் வேண்டும் என்கும்போது சில எஜமான்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் நோக்கி பார்க்க அநேக இடங்கள் உண்டு குறைவு வரும் பொழுது. ஆனாலும் யார் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த குறைவு நிறைவாகும். அங்கே திராட்சரசம் குறைபட்ட போது மரியாள் தேவனை நோக்கி பார்த்தார், இயேசுவை நோக்கி பார்த்தார். அந்த இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அதே அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு குறை வரும் பொழுது நீங்க இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று சொன்னேன். நீங்கள் இயேசுவை நான் நோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், குறைவுகள் எல்லாவற்றிலும் இயேசுதான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி என்னுடைய ஜெப வேளையை நான் அதிகரித்திருக்கிறேன். ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில் நான் இன்னும் அதிகமான நேரத்தை செலவிடுகிறேன். வேதத்தை தியானிக்கிறேன். வேதமே என் வெளிச்சமாய் இருக்கிறது, வேதம்தான் எனக்கு சகலமுமாய் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஆனாலும் என் காரியம் இன்னும் நிறைவேறவில்லை. என் காரியத்தில் நான் ஒரு வெற்றியை காணவில்லை. என் காரியத்தில் ஒரு முடிவை நான் காணவில்லை. என் காரியத்தில் ஒரு ஜெயத்தை நான் காணவில்லை. என் காரியத்தில் ஒரு விடுதலையை நான் காணவில்லை. என் காரியத்தில் ஒரு முடிவை நான் இன்னும் பார்க்கவில்லை என்று சொல்வீர்கள். ஆனால் ஆண்டவருடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். சில வேளை காத்திருப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். நாம் ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அடுத்த ஸ்டாப்பில் நிற்கும்போது, எதிர்த்த ஒரு ஸ்டாப்பில் நிற்கும்போது பார்த்தால் நாம் இன்றைக்கு எந்த ஊருக்கு செல்ல வேண்டுமோ அந்த ஊருக்கான பேருந்து அதிகம் வருவதை நாம் பார்ப்போம். நாம் அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பொழுது எதிர்த்த வழியாய் அநேக பஸ்கள் போவதை நாம் பார்ப்போம். அப்பொழுது நாம் சொல்லுவோம், நாம் இந்த பக்கம் நின்றால் அந்த பக்கம் பஸ் போகிறது, அந்த ஊருக்கு போக வேண்டியது, நான் போக வேண்டிய ஊருக்கு பஸ்கள் வரவில்லை. இந்த காத்திருக்கிற சூழ்நிலை எனக்கு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பஸ்ஸுக்காக காத்திருக்கிற நமக்கே காத்திருப்பது பிடிக்காத ஒரு காரியம். நாம் காத்திருக்கிற காரியம் எல்லோருக்குமே பிடிக்காத ஒரு காரியம். போன உடனே எல்லாம் நடந்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற மனித இயல்பு தான் நம்ம எல்லோருக்கும் உண்டு. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் தேவன் சில வேளை நம்மை காத்திருக்க வைக்கிறார். ஏன் காத்திருக்க வைக்கிறார்? பிதாவின் வேளை இன்னும் வரவில்லை. பிதாவின் இடத்திலிருந்து அவருக்கு இன்னுமாய் என்ன செய்யவில்லை? உத்தரவு வரவில்லை. அதற்காக தேவன் காத்திருந்தார். ஒருவேளை நான் காத்திருந்து நான் சோர்ந்து போனேன் என்று சொல்வீர்கள். ஆனால் நெடுங்காலமாய் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு காரியத்தை கேட்பீர்கள், ஆனால் அந்த காரியம் உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது அது ஒரு ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே அதற்காகத்தான் தேவன் காத்திருக்க வைக்கிறார். அது நிரந்தரமாய் நித்தியமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய காரியம் என்கிறபடியால் அதை உங்கள் கையிலே கொடுக்கும் பொழுது அதை பொறுப்போடு கூட நீங்கள் கையாள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் காத்திருக்க செய்கிறார். அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். ஆமென். காத்திருக்கிற இந்த நாட்களில் அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அவரை நோக்கி வந்து விட்டோம், அவர் முகத்தை பார்த்து பிரகாசம் அடைய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து நிற்கிறோம். அதே நேரத்தில் நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லி அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிற அந்த வேளையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். முதலாவது நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். அவரை நோக்கி குறைவு உள்ளது என்று சொல்ல வேண்டும். இரண்டாவதாக காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் கர்த்தர் பேசுவதற்கு இடம் கொடுப்பதில்லை. நான் ரொம்ப நேரம் ஜெபித்தேன், ஆனால் கர்த்தர் என்னோடு கூட பேசவில்லை.
ஜெபித்து ஒருவேளை மெல்லிய சத்தத்தை நான் கேட்க முடியவில்லை என்றால் வேதத்தை எடுத்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார். இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இல்லை என்று சொன்னால் யாரோ ஒருவர் இயேசுவின் வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைபடுகிற தேவன், அவர் சொல்கிறதை நாம் கேட்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல குடியிரு என்று சொன்ன போது அவன் குடியிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமை பலியிடு என்று சொன்ன போது தன் மகனை பலியிட துணிந்தான் ஆபிரகாம். கர்த்தர் கைவிடவில்லை. பலியிட கொண்டு போய் பலிப்பொருளாய் அவனை பலிபீடத்தில் கிடத்தின போதிலும் கர்த்தர் அவனுடைய எல்லா விசுவாசத்தையும் கவனித்தோ அவன் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தை பார்த்து ஆண்டவர் அவனை விடுவித்தார். நீ எவ்வளவாய் தேவனுக்கு பயப்படுகிறார், இதோ உன் மகன், நீ அவன் மேல் கத்தியை போடாதே என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னதான் சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷியாய் நீங்களும் நானும் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். அதே அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஆமென். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாக மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திரே என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், யூதர்கள் முறைமையின்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வெளியே கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கும். திருமண வீட்டிற்கு செல்லும் பொழுதும் தங்களை சுத்திகரிக்கிற வழக்கம் அவர்களுக்கு இருந்தது. இந்த சுத்திகரிப்பதற்காய் அந்த கற்சாடிகளில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. தங்கள் கைகளை கால்களை கழுவுவதற்காய் அந்த கற்சாடியில் வைக்கப்பட்டது. இந்த கற்சாடி ஒரு பாத்திரம். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த கற்சாடி போன்ற வெளியே வைக்கப்பட்ட பாத்திரமாய், தள்ளப்பட்ட பாத்திரமாய், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட பாத்திரமாய், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட பாத்திரமாய், எல்லாரும் மறக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் ஒருவேளை நீங்கள் வெளியே வைக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தேடிதான் வருகிறார். ஏன் காத்திருக்க வைத்தார்? ஏன் அவர் சொல்கிறபடி கேட்க வைத்தார்? அந்த கற்சாடியை கர்த்தர் மகிமைப்படுத்துவதற்காக. இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் மகிமைப்படுத்துவதற்காகத்தான் தேவ சமூகத்தில் காத்திருக்க வைத்தார். அந்த குறைவை அனுமதித்தார். அதே நேரத்தில் அவர் சொற்படி கேட்கும்படியாக நம்மை வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கற்சாடி, ஆமென், ஹல்லேலூயா, யூதர்கள் கை கால்களை கழுவுவதற்காய் தண்ணீர் நிரப்பப்படுகிற ஒரு கற்சாடி. இந்த கற்சாடியைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாம் சொல்லலாம், புறக்கணிக்க ஒரு பாத்திரம், உடைந்த பாத்திரம், எல்லாராலும் நொறுக்கப்பட்ட பாத்திரம், எனக்கே மன நிம்மதி இல்லை, எனக்கே எந்த ஒரு சூழ்நிலையிலோ அமைதி இல்லை, நான் மன அமைதியற்றவளாய், நிம்மதியற்றவளாய், வியாதியோடு கூட, பலவீனத்தோடு கூட, ஞானம் இல்லாதவளாய் நான் காணப்படுகிறேன் என்று சொல்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் நான் கர்த்தர் சொல்கிறார், இந்த பாத்திரத்தை தான் நான் நிரப்ப விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். மனுஷர் பார்வையில் ஒரு குறைப்பட்ட பாத்திரமாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணி எல்லார் மத்தியில் நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்முடைய தலையை உயர்த்துவதற்காக தான் இப்பேற்பட்ட பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு குறைவுள்ள பாத்திரம்தான், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரம்தான், வெளியே வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம்தான், மறக்கப்பட்ட ஒரு பாத்திரம்தான், எல்லாராலும் மதிக்கப்படாத ஒரு பாத்திரம்தான், எல்லாராலும் தூசிக்கப்படக்கூடிய ஒரு பாத்திரம்தான், எல்லாராலும் துரத்தப்பட்ட ஒரு பாத்திரம்தான். ஆனால் அந்த பாத்திரத்தை தான் தேவன் தேடி வருகிறார். தேடி வந்து அந்த பாத்திரத்தை தான் நிரப்ப சொல்கிறார். அந்த பரிசுத்த ஆவியான தண்ணீரால் நிரப்பும் பொழுது அது ருசியுள்ள ஒரு திராட்சரசத்தை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நாம் உடைக்கப்படுகிறோம்? ஏன் நாம்
எல்லாராலும் துரத்தப்படுகிறோம் தெரியுமா? உடைக்கப்படும் பொழுதுதான் மற்றவர்களுடைய உடைக்கப்படுதல் இன்னதென்று நமக்கு புரியும். இல்லை என்று சொன்னால், நான் எவ்வளோ அழகா இருக்கிறேன், நான் ஒரு நாள் உடைக்கப்பட்டதில்லை. நீங்கள் உடைக்கப்படுகிறேன் என்று சொல்வது பொய்யா மெய்யா என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. உடைக்கப்படுதல் என்றால் என்ன என்று மற்றவர்களை பார்த்து நாம் ஏளனமாய் கேட்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் அந்த அனுபவத்திற்குள்ளாய் உங்களை நடத்துகிறார். ஒரு நாள் உடைக்கப்படும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். தள்ளப்படும் பொழுது நீங்கள் தளர்ந்து போகாதீர்கள். புறக்கணிக்கப்படும் பொழுது நான் புறம்பே தள்ளிவிடப்பட்டேனே என்று சொல்லி புலம்பாதீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், உங்களைத்தான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் வெளியே வர்க்கப்பட்ட அந்த கச்சாடியை கர்த்தர் தண்ணீரால் நிரப்பும் போது அது திராட்சரசமாய் மாறினது போல உங்களை ருசியுள்ள ஒரு பாத்திரமாய், ருசியுள்ள ஒரு திராட்சரசமாய் மாற்றுவதற்காக தான் அங்கே வெளியே வைக்கப்பட்டீர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்த்தால் மாத்திரம் போதும். நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், நம்மை ருசியுள்ளவர்களாய் மாற்ற பண்ணுகிற தேவன், நம் தலையை உயர்த்துகிற தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் குறைவுள்ளவர்கள், ஒன்று படிப்பில்லாதவர்களாக இருப்பார். பேதுருவை பார்த்து எல்லாரும் சொன்னார்கள், இவனா மீன் பிடிக்கிற இவனா இப்படி பேசுகிறான், இவன் கல்வி என்றால் என்ன என்றே தெரியாதவன், பேச தெரியாதவன், இவன் இவ்வளவு அழகாய் பேசுகிறான். ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். என்ன அழகாக பேசியிருப்பார், வசீகரமாய் பேசியிருப்பார், ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் பேசியிருப்பார். அவருடைய பேச்சிலே அநேகர் தேவனை தெரிந்து கொண்டிருப்பார்கள், தேவனால் நிரப்பப்பட்டிருப்பார்கள், தேவ ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். அதனால் தானே சபை நிரம்பி வழிந்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒவ்வொரு பாத்திரமும் உடைக்கப்பட்ட பாத்திரம். அந்த உடைக்கப்பட்ட பாத்திரத்திலிருந்து திராட்சரசம் புரண்டோடும். அந்த திராட்சரசம் அநேகருடைய காயங்களை ஆற்றும், அநேகரை திருப்தியாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த திருமண வீட்டில் சொல்லப்படுகிறது, முந்தின ரசம் தான் ருசியுள்ளதாய் கொடுக்கப்படும். பந்தியில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு முந்தின ரசம் எவ்வளோ ருசியாக இருக்கும் தெரியுமா? நம்ம ஊர்லேயும் கூட பாயாசம் கொடுப்பாங்க. முதல்ல கொடுக்குற பாயாசம் சாம்பார் எல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இருக்கிற தண்ணி என்ன செஞ்சுருவாங்க, அதில் ஊற்றிடுவாங்க. ஆனால் இங்கே அவங்க மணவாளனை பார்த்து சொல்கிறாங்க, முந்தின ரசம் எவ்வளோ ருசியாக இருந்ததோ அதே ருசியோடு இப்பொழுது அந்த திராட்சை ரசம் பருகப்படுகிறது, அதை அப்படியே பரிமாறப்படுகிறது என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் ஒவ்வொரு நாளும் அதிக ருசியுள்ளதாய், அதிக மகிமையுள்ளதாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய், தேவனால் நிரப்பப்பட்ட பாத்திரமாய், மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றக்கூடிய பாத்திரமாய், பிரகாசிக்கிற பாத்திரமாய், தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு பாத்திரமாய் காணப்படும். அதனால தான் அவர் சொன்னார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இயேசு கல்யாண வீட்டிலே குறை வந்த போது இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். அதிக ருசியுள்ள திராட்சரசம் பரிமாறப்பட்டது. அந்த திருமண வீடு வெட்கப்பட்டு போகாதபடி திராட்சரசம், ருசியுள்ள திராட்சரசம் பரிமாறப்பட்டது. அந்த கச்சாடி மகிமைப்படுத்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கிருபையை தேவன் செய்யும்படியாய் எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலோ கர்த்தாவே, நீர் சொன்ன இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் குறைவுபட்ட ஒரு பாத்திரம் தான் ஆண்டவரே, எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான். ஆனால் நீர் தெரிந்து கொள்ளும் பொழுது, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைகிறோமே, வெட்கமடையாதபடி ஆண்டவரே எங்கள் தலைகளை நீர் உயர்த்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் கூட எத்தனை பேர் ஆண்டவரே நான் வாழ்க்கையில் ஒளி இழந்து போனேன், இருளுக்குள்ளா இருக்கிறேன் என்று சொல்கிறார்களோ அத்தனை பேரை நீர் பிரகாசம் அடைய செய்யோ, ஒளியடைய செய்யோ. ஆண்டவரே, அவர்கள் தலைகளை உயர்த்துவீராக என்று சொல்லி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி கர்த்தர் திராட்சை ரசத்தால் முந்தின ரசத்தை பார்க்கலாம் அதிக ருசியுள்ள ரசத்தை கொடுக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றியதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தினால் நிரப்போம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.